ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறேன்னா, நீங்கள் மைதாவில் அல்வா பண்ணியிருப்பீங்க, கோதுமை மாவில் அல்வா பண்ணியிருக்கீங்க, பரங்கிக்காயில் அல்வா பண்ணுவேன், பூசணிக்காயில் கூட அல்வா பண்ணியிருப்பீங்க. வாங்க முட்டையை வச்சு சூப்பரான டேஸ்ட்டில் அல்வா எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுவரையும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனை முன்னாடியே வந்துடும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபி வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி முட்டை அல்வா சாப்பிட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோவுக்கு எஸ்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க முட்டை அல்வா எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதில் 2 முட்டையை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். நான் குவான்டிட்டி கம்மியாக தான் செய்கிறேன். குவான்டிட்டி வேணும்னா இன்னும் கொஞ்சம் முட்டை நீங்கள் சேர்த்துங்க. இப்போ இதில் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நான் சுகர் சேர்த்துக்க போகிறேன். நான் பவுடர் சுகர் தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பவுடர் சுகர் இல்லைனா நீங்கள் நார்மலான சுகரே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை மூடிட்டு நல்லா நுர கிளம்புற அளவுக்கு முட்டையை மிக்ஸி ஜாரில் ஒட்டி எடுத்துக்கணும். இந்த ரெசிபியோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். எந்த அளவுக்கு இனிப்பு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதோட மெயினான ஐட்டமே முட்டை தான் இந்த ரெசிபியோட. நல்லா நுரக்கரம்புற அளவுக்கு மிக்சியை ஓட்டி எடுத்தாச்சு. இதை ஓரமாக வச்சுட்டு இப்போ அடுப்பில் வானல் போட்டுப்போம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடு ஏறட்டும். சூடு ஏறினோடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் பாதாமும் முந்திரியும் சேர்த்து லைட் ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துப்போம். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க அடுப்பை. சீக்கிரம் கருணை மாதிரி ஆகிடும். டேஸ்ட்டே மாறிடும். இப்போ அது லைட்டாக வறுத்தாச்சு. இதை வேறு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே எண்ணெய் சட்டியை அடுப்பில் போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி முட்டையை அடித்து வச்சுருக்கோம்ல அது இது கூட சேர்த்துப்போம். சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கைவிடாமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். முட்டை நல்லா வெந்து வரட்டும். சைடில் ஒட்டுனுச்சுன்னா அதை அப்படியே கரண்டியால் தள்ளி விட்டுட்டே நல்லா கிண்டிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு வீட்டுக்கெலாம் கெஸ்ட் வந்தாங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் இது செஞ்சு கொடுத்துடலாம். நீங்கள் முட்டைங்கிறத நீங்கள் சொன்னால் தான் இந்த ரெசிப்பியில் முட்டை சேர்த்துருக்கோனுங்கிறதே தெரியும். அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துட்டு பாருங்கள். இன்னும் 2 நிமிஷத்துலேயே சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒன்று போல் ஏலக்காவை தட்டி இது கூட சேர்த்துப்போம். சேர்த்துட்டு ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்க பாதாம் முந்திரியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான எக் அல்வா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முட்டை பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க. வேறு ஏதாச்சும் ரெசிபி வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.